Hi friends, in the video chapter 5 trial balance exercise 5th sum பார்க்கலாம். So prepare the trial balance from the following balance of Rajesh as on 31st March 2017. Okay, so இங்க வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். In the books of Rajesh trial balance as on 31st March 2017. Okay, so லாஸ்ட் சம்லேயும் சொல்லியிருக்கேன், டெபிட்டில் வந்து நம்மளுக்கு எல்லா அசெட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் வரும். அதே மாதிரி கிரெடிட்டில் வந்து இன்கம் அண்டு லைபிலிட்டிஸ் வரும். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் போகலாம். பில்ஸ் ரிசீவபிள் இது வந்து நம்மளுக்கு அசெட்டு. ஓகே, டெபிட்டில் வரும். பேலன்ஸ் வந்து 13,000. நெக்ஸ்ட் பேங்க் சார்ஜஸ் இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ், ஸோ டெபிட் சைடில் வரும் 750. அதே மாதிரி கன்வெயன்ஸ் சார்ஜஸ் இதுவும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸோ அமௌண்ட் வந்து 350 டெபிட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இது வந்து நம்மளுக்கு இன்கம். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 1300 கிரெடிட் சைடில் வரும். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் இது வந்து நம்மளுக்கு அசெட்டு, ஸோ டெபிட் சைடில் வரும் 1000 rupees. நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ் நான் வந்து முன்னாடி சமயம் சொல்லியிருக்கேன், ட்ராயிங்ஸ்னால் அசெட்டும் கிடையாது அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் கிடையாது, பட் ஆனால் டெபிட் சைடில் வரும். ஏன் டெபிட் சைடுனா நம்ம வந்து கேபிட்டல் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரெடிட் சைடில் இருக்கும் பேலன்ஸு. நம்ம வந்து கேபிட்டலில் காசு எடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு டெபிட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம டெபிட் சைடில் போடுறோம். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 7000. நெக்ஸ்ட் சண்டே டெட்டார்ஸ் இது வந்து நமக்கு அசெட்டு, ஸோ டெபிட் சைடில் தான் வரும். பேலன்ஸ் வந்து 17,100. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் இது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி. ஓகேவா, ஸோ கிரெடிட் சைடில் வரும் 12,000. நெக்ஸ்ட் கேபிட்டல் இதுவும் நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி, ஸோ பேலன்ஸ் 25,900 கிரெடிட் சைட். ஓகே, ஸோ எல்லாம் எழுதிட்டோம், டோட்டல் போட்டுடலாம். ஸோ டெபிட் சைடில் பேலன்ஸ் வந்து 39,200. ஸோ கிரெடிட் சைட்லேயும் 39,200 தான் வருது. ஓகே, ஸோ போத் மேட்ச்டு. ஓகே, தேங்க்யூ.